அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி திரைப்படத்தை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட். குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அஃபிஷியலான டீசர் ரிலீஸ் தேதி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த டீசர் ரிலீஸ் தேதிக்கு முன்பு நிறைய அப்டேட்ஸ் நாளையிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, தகவலும் கிடைச்சிருக்கு. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். குட் பேட் அக்லி திரைப்படம் ஒரு குழப்பத்தில் இருந்தது. ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா, அப்படி இல்லைனா மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற குழப்பம் இருந்தது. ஒரு 2 நாள் முன்னாடி நாமளே பேசியிருப்போம். ரெட்ரோ திரைப்படமும் குட் பேட் அக்லி திரைப்படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நாமளே பேசியிருப்போம். ஆனால் இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 7/3க்கு அஃபிஷியலாக குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஒரு முக்கியமான அப்டேட் வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஆதித்ய ரவிச்சந்திரன் தன்னோட ட்விட்டர் பேஜில் ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாங்க. ஓகே, ஒரு டீசருக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டு தான் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி செம்மையகராக எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 7/3க்கு அப்டேட்டே வரல. அதுக்கப்புறமா அதை பற்றி யாருமே எதுவுமே பேசாமல் இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள்லாம் அப்டேட் இருக்கா இல்லையாடா, என்னடா ஆச்சு, ஏன் எல்லா டைமே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள். அதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 8 மணிக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி சுரேஷ் சந்திரசேகர் ஒரு ட்வீட் போடுறாங்க. இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் அப்டேட் வருகிறது. ஸோ 8/3க்கு அடுத்த அப்டேட் வருகிறது. சில டெக்னிக்கல் எரர் காரணமாக அடுத்த அப்டேட் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ட்வீட் போட்டிருந்தாங்க. அவர் டெக்னிக்கல் எரர் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகி இருந்தது. ஓகே, ஒரு போஸ்டர் இல்லை வேறு ஏதாவது சின்னதாக ஒரு அப்டேட்னா டெக்னிக்கல் எரராக இருக்காது, ஏதோ ஒரு வீடியோ அப்டேட்டெல்லாம் வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா படத்தோட டீசருக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. யாருமே எதிர்பார்க்காத விஷயமா குட் பேட் அக்லி திரைப்படத்தில் த்ரிஷா அவர்களோட கேரக்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரம்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் த்ரிஷா அவர்கள் குட் பேட் அக்லியில் நடிக்கிறாங்க. அவங்க கேரக்டருக்கான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் த்ரிஷாவுக்கான வீடியோ ரிலீஸ் பண்ணாலுமே அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பூஸ்பம்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. அதாவது அஜித் அவர்கள் ஸ்டார் கேஸ்லேருந்து நடந்து வராங்க. த்ரிஷா அவர்கள் மேலே அஜித் பார்க்குறாங்க. அது பேக்ரவுண்ட் மியூசிக் ஜிவி பிரகாஷ் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. முக்கியமாக த்ரிஷா அவர்கள் லுக்கை பார்க்கும்போதே அஜித் வியந்து பார்க்குற மாதிரி அந்த லுக்கில் இருக்குது. த்ரிஷா அவர்களோட ஹேர் ஸ்டைலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தான் இருக்கிற இடத்துல எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்குமோ கொஞ்சம் கேர்லி ஹேர் த்ரிஷா அவர்கள் இருக்காங்க. ஓகே, இது ஒரு அப்டேட். இதுக்கப்புறமா தான் இனிமேல் தான் கேமே ஸ்டார்ட் ஆக போகிறது. ஸோ லைக்கா நிறுவனம் விடாமுயற்சி திரைப்படத்தோட ப்ரொமோஷன் கம்ப்ளீட்டாக சொதப்பியிருந்தாங்க. அந்த மாதிரி மைத்ரி மூவிஸ், அதாவது குட் பேட் அக்லி திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம் சொதப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் படத்துக்கான அப்டேட் கரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏப்ரல் 28ஆம் தேதி அஃபிஷியலாக டீசர் ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்னையிலிருந்து அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இன்னைக்கு அஃபிஷியலாக த்ரிஷா அவர்களோட கேரக்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் விடாமுயற்சி திரைப்படம் எப்படி இருந்துச்சோ அது கம்ப்ளீட்டாக ஆப்போசிட். விடாமுயற்சி திரைப்படத்தில் ஒரு 10 பேரை சுற்றி தான் கதையை நகரும். ஆனால் இந்த திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 20-30 பேர் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்களோட ஒவ்வொருத்தரோட கேரக்டரையும் சின்ன சின்ன ப்ரோமோ மாதிரி 28ஆம் தேதி வரைக்கும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம ரம்யா கேரக்டரில் நடிக்கும் த்ரிஷா அவர்கள் தான் அவர்களோட கேரக்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு கேரக்டர் ரிவீல் பண்ண போகிறாங்க. நாளானைக்கு ஒரு கேரக்டர் ரிவீல் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டராக ரிவீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வருகிற 28ஆம் தேதி அஃபிஷியலாக குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டீசரையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஏப்ரல் 28 படத்தோட டீசர் வரப்போகிறது. அதுக்கப்புறமா என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒரு ட்வீட் ஆல்ரெடி போட்டிருந்தாங்க. நான் ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க்கை
வந்து ஆரம்பித்திருக்கேன். ஸோ வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒர்க்குன்னு கடவுள் என் கூட வந்து துணையாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஓகே, படத்துக்கான டீசர் கட்டை தான் வந்து டீசர் கட்டு முடிந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் போட ஆரம்பித்திருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் பரவியது நாமளும் வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா டீசர்லாம் இல்லை, படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான ஒர்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு பரவியது. ஆனால் இப்போ தான் வந்து ஒரு பயங்கரமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து டீசருக்காக ஒரு மியூசிக் வந்து போடலையாம். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு தீம் மியூசிக் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு முன் வந்து திரைப்படத்துக்கு இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. பொதுவாக வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் பண்ணும் திரைப்படங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த ஜிவி பிரகாஷ் வந்து ஃபாலோ பண்ணிட்டுலாம் வந்து இருந்தாங்க. திரைப்படத்துக்கு அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க. அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ஒரு கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் வந்து பண்ணியிருப்பாங்க. சமீப காலமாக நிறைய இயக்குனர், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இதை ஃபாலோ பண்ண தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கான ஆரம்பத்தை போட்டது ஏஆர் ரஹ்மான், அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த குட் பேட் அக்லிலையும் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதை வந்து த்ரிஷா அவர்களோட கேரக்டர்லேருந்தே ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதை அஃபிஷியலாக ரிவீலும் பண்ணிட்டாங்க. த்ரிஷா அவர்களோட மியூசிக் வந்து இது வந்து த்ரிஷா மியூசிக்கானு கிளியராக தெரியல. ஆனால் வந்து ஒரு பயங்கரமான மியூசிக் வந்து இருக்குது. மேபி அஜித் அவர்களோட பேக்ரவுண்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேரக்டர் ரிலீஸ் ஆக போது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரம்யா அப்படிங்கிற த்ரிஷா கேரக்டர் வந்து ரிலீஸ் ஆச்சு. நாளைக்கு வந்து ஒரு கேரக்டர் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேரக்டராக ரிலீஸ் ஆகும்போதும் அவங்களுக்கும் வந்து தனித்தனியாக தீம் மியூசிக் வந்து படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த டீசர், அதாவது வருகிற 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகும் டீசர் வந்து ரொம்ப கம்மியான சின்ன டீசர், 1 நிமிஷத்துக்கு கம்மியாக தான் இருக்கும். 1 நிமிஷம் 2 செகண்ட் தான் வந்து இந்த டீசரே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எல்லா கேரக்டரையும் வந்து ரிவீல் பண்ணுற ஒரு டீசராக தான் வந்து இந்த ஒரு டீசர் வந்து இருக்குமா. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து படத்தோட அஃபிஷியலான ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கு படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து சொல்லியிருந்தாங்க, ரெட் திரைப்படத்தோட ஒரு சாங் வந்து இந்த திரைப்படத்தில் ரீமேக் வந்து பண்ணுறேன்னு. அந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிவீல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரி, ஓகே, ஃபைனலாக வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்லிடுறேன். எல்லாரும் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டீங்க. விடாமுயற்சி திரைப்படம் இது வரைக்கும் வந்து 190 கோடி தான் வந்து கிராஸ் வந்து பண்ணியிருக்கு. படம் வந்து ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்டால் லைக்கா நிறுவனத்துக்கு லாஸ் கொடுக்கல, அவ்வளோதான். ப்ராஃபிட் கொடுத்துச்சான்னு கேட்டால் ப்ராஃபிட்டும் கொடுக்கல, ஒரு டீசெண்டான வசூல். ஆனால் திரையரங்க உரிமையாளர்களுக்கு லாபத்தை வந்து கொடுத்துருக்கு. தமிழகத்தில் படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க, ஃபாரினில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க எல்லாரும் வந்து லாபத்தில் வந்து இருக்காங்க. ஸோ இதனால் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை வாங்கினவங்க கொஞ்சம் வந்து நிம்மதியாக வந்து இருக்காங்க. ஸோ இதுதாங்க இன்னைக்கான அப்டேட். ஸோ இந்த அப்டேட்டில் வந்து உங்களுக்கு எந்த அப்டேட் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி திரைப்படத்தை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட். குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அஃபிஷியலான டீசர் ரிலீஸ் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த டீசர் ரிலீஸ் தேதிக்கு முன்பு வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து நாளையிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். குட் பேட் அக்லி திரைப்படம் ஒரு குழப்பத்தில் வந்து இருந்தது. ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா, அப்படி இல்லைனா மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற குழப்பம் வந்து இருந்தது. ஒரு 2 நாள் முன்னாடி நாமளே வந்து பேசியிருப்போம். ரெட்ரோ திரைப்படமும் குட் பேட் அக்லி திரைப்படம் ஒரே நாள் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நாமளே வந்து பேசியிருப்போம். ஆனால் இப்போ வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 7/3க்கு வந்து அஃபிஷியலாக வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஆதித்ய ரவிச்சந்திரன் வந்து தன்னோட ட்விட்டர் பேஜில் ஒரு ட்வீட்டும் வந்து போட்டிருந்தாங்க. ஓகே, ஒரு டீசருக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் தான் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி செம்மையகராக வந்து எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 7/3க்கு அப்டேட்டே வரல. அதுக்கப்புறமா அதை பற்றி யாருமே எதுவுமே பேசாமல் இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள்லாம் அப்டேட் இருக்கா இல்லையாடா, என்னடா ஆச்சு, ஏன் எல்லா டைமே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள். அதுக்கப்புறமா கரெக்டாக வந்து ஒரு 8 மணிக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி வந்து சுரேஷ் சந்திரசேகர் வந்து ஒரு ட்வீட் வந்து போடுறாங்க. இன்னும் வந்து ஒரு 15 நிமிஷத்தில் அப்டேட் வந்து வருகிறது. ஸோ வந்து 8/3க்கு வந்து அடுத்த அப்டேட் வந்து வருகிறது. சில டெக்னிக்கல் எரர் காரணமாக அடுத்த அப்டேட் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. அவர் டெக்னிக்கல் எரர் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகி இருந்தது. ஓகே, ஒரு போஸ்டர் இல்லை வந்து வேறு ஏதாவது சின்னதாக ஒரு அப்டேட்னா
டெக்னிக்கல் எரராக இருக்காது, ஏதோ ஒரு வீடியோ அப்டேட்டெல்லாம் வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா படத்தோட டீசருக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. யாருமே எதிர்பார்க்காத விஷயமா குட் பேட் அக்லி திரைப்படத்தில் த்ரிஷா அவர்களோட கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரம்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் த்ரிஷா அவர்கள் வந்து குட் பேட் அக்லியில் வந்து நடிக்கிறாங்க. அவங்க கேரக்டருக்கான ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் வந்து த்ரிஷாவுக்கான வீடியோ ரிலீஸ் பண்ணாலுமே அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பூஸ்பம்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. அதாவது அஜித் அவர்கள் வந்து ஸ்டார் கேஸ்லேருந்து நடந்து வராங்க, த்ரிஷா அவர்கள் மேலே வந்து அஜித் வந்து பார்க்குறாங்க. அது பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. முக்கியமாக வந்து த்ரிஷா அவர்கள் லுக்கை வந்து பார்க்கும்போதே அஜித் வந்து வியந்து பார்க்குற மாதிரி அந்த லுக்கில் வந்து இருக்குது. த்ரிஷா அவர்களோட ஹேர் ஸ்டைலும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு தான் இருக்கிற இடத்துல வந்து எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து இருக்குமோ கொஞ்சம் வந்து கேர்லி ஹேர் வந்து த்ரிஷா அவர்கள் வந்து இருக்காங்க. ஓகே, இது ஒரு அப்டேட். இதுக்கப்புறமா தான் இனிமே தான் கேமே வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது. ஸோ வந்து லைக்கா நிறுவனம் விடாமுயற்சி திரைப்படத்தோட ப்ரொமோஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சொதப்பியிருந்தாங்க. அந்த மாதிரி மைத்ரி மூவிஸ், அதாவது குட் பேட் அக்லி திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம் சொதப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க. அதனால் வந்து படத்துக்கான அப்டேட் வந்து கரெக்டாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏப்ரல் 28 அஃபிஷியலாக டீசர் ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்னையிலிருந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக த்ரிஷா அவர்களோட கேரக்டர் வந்து ரிவீல் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் விடாமுயற்சி திரைப்படம் எப்படி இருந்துச்சோ அது கம்ப்ளீட்டாக ஆப்போசிட். விடாமுயற்சி திரைப்படத்தில் ஒரு 10 பேரை சுற்றி தான் வந்து கதையை நகரும். ஆனால் இந்த திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 20-30 பேர் வந்து படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்களோட ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் வந்து சின்ன சின்ன ப்ரோமோ மாதிரி வந்து 28 வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம ரம்யா கேரக்டரில் நடிக்கும் த்ரிஷா அவர்கள் தான் அவர்களோட கேரக்டர் வந்து ரிவீல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து ஒரு கேரக்டர் ரிவீல் பண்ண போகிறாங்க, நாளானைக்கு ஒரு கேரக்டர் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேரக்டராக ரிவீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வருகிற 28 அஃபிஷியலாக குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டீசரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஏப்ரல் 28 படத்தோட டீசர் வந்து வரப்போகிறது. அதுக்கப்புறமா என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருந்தாங்க. நான் ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க்கை வந்து ஆரம்பித்திருக்கேன். ஸோ வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒர்க்குன்னு கடவுள் என் கூட வந்து துணையாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஓகே, படத்துக்கான டீசர் கட்டை தான் வந்து டீசர் கட்டு முடிந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் போட ஆரம்பித்திருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் பரவியது நாமளும் வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா டீசர்லாம் இல்லை, படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான ஒர்க் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு பரவியது. ஆனால் இப்போ தான் வந்து ஒரு பயங்கரமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து டீசருக்காக ஒரு மியூசிக் வந்து போடலையாம். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு தீம் மியூசிக் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு முன் வந்து திரைப்படத்துக்கு இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. பொதுவாக வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் பண்ணும் திரைப்படங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த ஜிவி பிரகாஷ் வந்து ஃபாலோ பண்ணிட்டுலாம் வந்து இருந்தாங்க. திரைப்படத்துக்கு அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க. அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ஒரு கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. சமீப காலமாக நிறைய இயக்குனர், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இதை ஃபாலோ பண்ண தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கான ஆரம்பத்தை போட்டது ஏஆர் ரஹ்மான், அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த குட் பேட் அக்லிலையும் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதை வந்து த்ரிஷா அவர்களோட கேரக்டர்ல இருந்தே ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதை அஃபிஷியலாக ரிவீலும் பண்ணிட்டாங்க. த்ரிஷா அவர்களோட மியூசிக் வந்து இது வந்து த்ரிஷா மியூசிக்கானு கிளியராக தெரியல, ஆனால் வந்து ஒரு பயங்கரமான மியூசிக் வந்து இருக்குது. மேபி அஜித் அவர்களோட பேக்ரவுண்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேரக்டர் ரிலீஸ் ஆக போது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரம்யா அப்படிங்கிற த்ரிஷா கேரக்டர் வந்து ரிலீஸ் ஆச்சு. நாளைக்கு வந்து ஒரு கேரக்டர் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேரக்டராக ரிலீஸ் ஆகும்போதும் அவங்களுக்கும் வந்து தனித்தனியாக தீம் மியூசிக் வந்து பாடத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த டீசர், அதாவது வருகிற 28 ரிலீஸ் ஆக போகும் டீசர் வந்து ரொம்ப கம்மியான சின்ன டீசர், 1 நிமிஷத்துக்கு கம்மியாக தான் இருக்கும். 1 நிமிஷம் 2 செகண்ட் தான் வந்து இந்த டீசரே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எல்லா கேரக்டரையும் வந்து ரிவீல் பண்ணுற ஒரு டீசராக தான் வந்து இந்த ஒரு டீசர் வந்து இருக்குமா. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து படத்தோட அஃபிஷியலான ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கு படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து சொல்லியிருந்தாங்க, ரெட் திரைப்படத்தோட ஒரு சாங் வந்து இந்த திரைப்படத்தில் ரீமேக் வந்து பண்ணுறேன்னு.
அந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிவீல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரி, ஓகே. ஃபைனலா வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்லிடுறேன். எல்லாரும் வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்டீங்க. விடாமுயற்சி திரைப்படம் இது வரைக்கும் வந்து 190 கோடி தான் வந்து கிராஸ் வந்து பண்ணியிருக்கு. படம் வந்து ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்டா லைக்கா நிறுவனத்துக்கு லாஸ் கொடுக்கல, அவ்வளோதான். ப்ராஃபிட் கொடுத்துச்சான்னு கேட்டால் ப்ராஃபிட்டும் கொடுக்கல, ஒரு டீசெண்டான வசூல். ஆனால் திரையரங்க உரிமையாளர்களுக்கு லாபத்தை வந்து கொடுத்துருக்கு. தமிழகத்தில் படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க, ஃபாரினில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க எல்லாரும் வந்து லாபத்தில் வந்து இருக்காங்க. ஸோ இதனால் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை வாங்கினவங்க கொஞ்சம் வந்து நிம்மதியாக வந்து இருக்காங்க. ஸோ இதுதாங்க இன்னைக்கான அப்டேட். ஸோ இந்த அப்டேட்ல வந்து உங்களுக்கு எந்த அப்டேட் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.